வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். அவுள் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அவுள் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். வறுத்து ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறிட்டு இப்போ நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா போதும். அடுத்தது பாருங்கள், தாளிப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்துனா தான் நல்லா இருக்குது. அந்த மென்று சாப்பிட்றப்போ அந்த கடலப்பருப்பு டேஸ்ட்டு தெரிகிறப்ப தான் நல்லா இருக்குது. அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பொடியாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்தி நல்லா வணங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கிறேன். நான் துருவி தேங்காய் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சிறுசாக அரிஞ்சும் சேர்த்திக்கலாம். இதுவும் சேர்த்தி வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு டம்ளர் அவுள் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும், ரொம்ப சேர்த்திடக்கூடாது. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறத உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கிளறிக்கலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். இந்த மாதிரி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறட்டும். இப்படி கொஞ்சம் வெது கையில் நம்ம நாமி பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, எப்போ நம்ம இட்லிக்கு எப்படி தட்டு வச்சு துணி வச்சு அதுக்கு மேலே மாவு ஊற்றுவோமோ அந்த மாதிரி இது நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேண்டியதில்லை, 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வேணுன்னா கூட கார சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுருக்கலாம். எது வேணாலும் நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.